Everybody wants to create that first impression, whether it's their interview or if they are just going to meet a random person in their lives, right? So here is one of the ஆக்டர் பப்ளு 54 வயசில் 23 வயசாகிற ஷீதல் அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாகவே இவங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பற்றி ரெண்டு பேருமே எந்த விஷயமும் பேசாமல் அமைதியாக இருந்தாங்க. என் ஷீதல் கூட அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து பப்ளு கூட எடுத்துக்கிட்ட எல்லா பிக்சரையுமே டெலீட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் இவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆகிடுச்சா, இவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சுது. இது எல்லாத்துக்கும் ஷீதலே டைரக்டாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. ஆக்டர் பப்ளு பிருத்திவிராஜுக்கும் பீனா அப்படிங்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸும் ஆயிடுச்சு. இந்த நிலையில் பீனா கூட இவருக்கு 25 வயசில் ஒரு பையன் இருக்காங்க. அவங்களுக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது பலருக்குமே தெரியும். இந்த நிலையில் இவர் 23 வயசாகிற ஷீதல் கூட லிவிங் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருந்தார். ஷீதல் மலேசியாவை சேர்ந்தவங்க தான். இந்த விஷயம் பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷீதல் கூட இவர் லிவிங் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்ற விஷயத்த நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நிறைய இன்டர்வியூஸ்லையுமே சொல்லியிருந்தார். ரெண்டு பேரும் ரொமான்டிக் வீடியோ பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிக்சர்ஸை இன்டர்நெட்டில் எப்போவுமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளாகவே ஷீதல் பிருத்திவிராஜ் கூட எடுத்துக்கிட்ட எல்லா பிக்சரையுமே டெலீட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஷீதலை பற்றி கேட்ட கேள்விக்கு பிருத்திவிராஜும் அந்த கொஸ்டினை இக்னோர் பண்ணியிருக்காரு. இதனால் இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு போல இருக்குது. ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சுது. இதை பார்த்தா ஷீதலே இதுக்கு டைரக்டாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே என்னோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி தான் என்கிட்ட கேட்குறீங்க. பிருத்திவும் நானும் முதல்ல மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ரெண்டு பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்துட்டு வந்தோம். நாங்கள் நினச்சபடி எங்களோட உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோம். இது எல்லாத்தையும் கடந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. எங்களோட இந்த முடிவுக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பீங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது.